ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாலாஜி வேணுகோபால் அவர்களை பற்றி சொல்லணும். நான் இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த படத்தோடைய ட்ரீட்மெண்ட்டாக ஒரு ஃபஸ்ட்டே ஃபிக்ஸ் பண்ணிட்டார். படம் ஆரம்பித்து முடிகிற வரையும் கண்டிப்பாக ஆடியன்ஸ் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு ரீசன் என்னென்னா, ரீசெண்டாக நம்ம எல்லா படங்களையும் பார்க்குறோம், ரத்தம் தெரிக்கிற மாதிரியான சீன்ஸ் தான் இருக்குது. பெருசாக ஃபேமிலியோட கனெக்ஷனும் இல்லை நம்ம வயிறு குலுங்க சிரிக்கிற மாதிரியான சீன்ஸும் இருக்க மாட்டேங்குது. ஆனால் அந்த ட்ரீட்மெண்ட்டை கையில் எடுத்தால் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகுன்ற அந்த யோசித்த அந்த பாயிண்ட் ரொம்ப கரெக்ட். அண்ட் அவருடைய ட்ராவலும் முழுக்க அதை பண்ணியிருந்தார். அதுக்கு அடுத்தபடியான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் குமரன் அவர்களை ஹீரோவாக ப்ளேஸ் பண்ணது. அதுக்கு ரீசன் என்னென்னா, குமரன் பல வருஷங்களாக மீடியாவில் இருந்துட்டு வர்றாரு. இப்போ ரீசெண்டாக நான் பார்த்தேன்னா இந்த வருஷம் முக்கியமாக நிறைய புது ஹீரோஸ் வந்துக்கிட்டே இருக்காங்க. பட் இத்தனை வருஷமாக சினிமாவில் ஒர்க் பண்ணி இப்போ ஒரு ஹீரோவாக நடித்து ஒரு படம் வருதுன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு ட்ராவல். அந்த ட்ராவலுக்கான கரெக்டான பரிசாக அவருக்கு இந்த படம் கிடச்சிருக்குன்ற மாதிரி தான் நான் பார்த்துருக்கேன். அண்ட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹீரோ காமெடியும் பண்ணணும், ஹீரோயிஸ்டிக்காகவும் இருக்கணும். அது ரெண்டுமே குமரன் அவர்கள்ட்ட இருந்தது. ஃபன்னான சீக்வன்ஸில் ரொம்ப அழகாக ஃபன் பண்ணார். ஆக்ஷன் அப்படின்னு வரும்போது இறங்கி ஒரு ஆக்ஷன் பண்ணுறாரு, அதை நம்மளால் நம்ப முடியுது. அதுக்கு ரீசன் அவருடைய லுக் அண்ட் அவருடைய ஃபிசிக் அண்ட் அவருடைய டெலிவரியும் ரொம்ப அழகாக இருக்குது. ஃபைட்டை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். இப்படி ஓவரால் கம்ப்ளீட்டாக நம்மளை வந்து பிடிக்க வைக்கிற ஒரு ஹீரோவாக ஒரு பக்கம் அவர் இருக்கார். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தா பாயல். ஹீரோயின்ஸ்னாலே அழகாக இருப்பாங்க, க்யூட்டாக இருப்பாங்க, அவங்க வர சீன்லாம் பியூட்டிஃபுல்லாக இருக்கும், எமோஷனலான சீக்வன்ஸில் பர்ஃபார்ம் பண்ணாங்க. இந்த எல்லா பாக்ஸ்லையுமே பாயல் டிக்காக வராங்க. பட்